குருவே சரணம். நம்ம இப்போ ஸ்ருங்கேரி சாரதா பீடத்துல இருக்கிறோம். தட்சிணாம்நாய ஸ்ருங்கேரி சாரதா பீடம் ஆதிசங்கரால நிறுவப்பட்ட இந்த பீடம். ஆதிசங்கரர் யாரு அப்படின்னு கேட்டா, உலகம் எல்லாம், இந்த பாரதம் எல்லாம் எந்த இடத்துல எல்லாம் இந்து மதமானது தவறான வழியில பின்பற்றப்பட்டதோ, பூஜா கிரமங்களானது தவறாக ஆற்றப்பட்டதோ, அங்கெல்லாம் அதை மறுபடியும் சீரமைத்து புனர் நிர்மாணம் செய்து வித்யா கிரமப்படி பூஜை செய்ய உதவியவர் தான் நம்ம குருநாதர் ஆதிசங்கர். இந்த ஆதிசங்கரானவர் ஸ்தாபித்த தட்சிணாம்நாய பீடத்துல தான் இப்ப நம்ம பால தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டிய விஷயமானது, வராகி அப்படிங்கிற தெய்வமானவர் ஸ்ரீவித்யா பூரண தேவதையா இருக்கு. அம்பாள் வந்துட்டு திரிகுணாத்மிகா அப்படின்னு சொல்லுவாங்க. சத்வ ரஜோ தமோ குணான், 3 குணங்களும் கொண்டவளாக இருக்கு. இந்த வாராகி தேவதைய எப்படி வழிபடணும் அப்படின்ற முறைகள் நிறைய குருமார்கள் வகுத்துக்கிட்டு, அதன்படி வாராகிய வழிபடும் பொழுது குறைகள் எதுவும் வர்றதுக்கு வழி இல்லை. வராகி வழிபடுறதுனால வாழ்க்கையில் மேன்மைகள் கிட்டுமா அப்படின்னா 100% நடக்கும். ஆனால் எப்படி வழிபடுகிறோம், எங்கு வழிபடுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ வராகி அப்படிங்கிறவ வைரஸ போல பரவிட்டு இருக்கு. இந்த சோசியல் மீடியா அதுக்கு ஒரு மிகப்பெரிய பக்கபலமா இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நல்ல விஷயம் தான். அம்பாள் ரகசிய தேவதை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தேவதை. ராகியானவள் ரகசிய தேவதை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த தேவதையானவள் இப்போ ரகசியம் அப்படிங்கிறது இல்லாம, ஒளிவு மறைவு இல்லாம எல்லா பக்கமும் அம்பாள், எப்படி நம்ம முன்னெல்லாம் முச்சந்தி பிள்ளையார் கோயில் இருக்குமோ அது போல ஊருக்கு ஊரு தெருவுக்கு தெருவு இப்ப வாராகி முளைச்சுக்கிட்டே இருக்க. புதுசு புதுசா அம்பாள் வார. அம்பாள் இப்படி கலியுகத்துல பிரத்யட்சமா அவதாரமாகி அவளோட அருள் ஆட்சியை புரியுறதுங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். ஆனா சகோதரி தேசமங்கையர் கருத்து குறிப்பிட்டது போல, வராகி வியாபார பொருளாக இருக்கிறாளா அப்படின்னா அது ஆமா அப்படின்னு தான் சொல்லும்படி இருக்கு. ஏன்னா இப்படித்தான் வழிபட வேண்டும் குருமார்கள் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறாங்க. ஏன்னா ஸ்ரீவித்யா தேவதைகளை வழிபடுறதுக்குன்னு ஒரு சில கிரமங்கள் இருக்கு. சிவனும் வராகியும் உண்ணா, பெருமாளும் வராகியும் உண்ணா, முருகனை போல அவதாரம் அலங்காரம் செய்யலாமா, இப்படி என்ற பல கூற்றுகள் இங்கு வந்து நிலவுது. அதெல்லாம் பக்தர்களின் பொறுப்புல உண்டு. பக்தியின் மிகுதியினால, அறியாமையினால அம்பாளே சகலஸ்வரூபி அப்படின்னு தன்னை சொல்றதுனால எல்லாமுமா அவளை வழிபடுறதுன்னு எந்த விதமான குறைகளும் கிடையாது. ஏன்னா அம்பாள் ஏகப்பரம்பு, அவளே எல்லாமுமா நின்று அருள் செய்யும் தேவதையா இருக்கு. அவளேதான் காளி, அவளேதான் லட்சுமி, அவளேதான் சரஸ்வதி. ஆனால் எதற்காக அவளை வழிபடுகிறோம், எதை நோக்கி அவளை வழிபடுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. அம்பாளை வழிபடுறதுக்கு உண்டான வழிமுறைகளை குரு மார்க்கமா தெரிஞ்சு வழிபடும் பொழுது சாபங்கள் எதுவும் வராது. தேவ சாபம், யோகினி சாபம், ரிஷி சாபம் அப்படின்னு சாபங்கள் பல வகை உண்டு. இப்படி சாபங்களினால ஆட்கொள்ளப்பட்டுட்டா அதுல இருந்து மீண்டு வர முடியாது. ஏற்கனவே ஒரு கஷ்டம், ஒரு கவலை, ஒரு துக்கம், துயரம்னு தான் தெய்வதைகளை, அம்பாள, சுவாமியை வழிபடணும். வழிபாடுகளிலையும் சில தோஷங்களை செஞ்சு, வழிபாடுகளிலையும் சில சாபங்களை ஏற்று மேற்கொண்டு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுதான் சகோதரி தேசமங்கையரசி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனால இதுல மாற்று கருத்து ஒன்றும் இல்லை. அந்தந்த தேவதைகளை அந்தந்த அம்சத்தோட அந்தந்த வழிமுறைகளோட வழிபடுறதுதான் சிறப்பானது. அதனால வராகிய வழிபடுறதுனால மேன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு தேடி அலைய வேண்டாம். அம்பாள் வாராகி ஜோதி வடிவமாக நின்று அருளக்கூடியவர், ஏக பரம்பொருளாக அருட்பெருஞ்சோதியாக நின்று அருளும் தேவதை. எல்லாரோட இல்லத்திலும் விளக்கேற்றி அந்த விளக்கின் எரிமுகத்துல அம்பாளை தரிசனம் செய்யும் மார்க்கத்தை கடைபிடிக்கணும். வராகிய வழிபடணும், ஆத்மார்க்கமா அவளை உபாசனை செய்யணும் அப்படின்னு விரும்புறவங்க தக்க குருமார்களை நாடி அந்த குருமாரின் அறிவுறுத்தலின் பேரில், அந்த குருமாரின் வழிநடத்தலின் பேரில் வராகியை வழிபடுமாறு கேட்டு. அம்பாள் வாராகியானவள் நீர்க்கமர நிறைஞ்சு இந்த உலகமெல்லாம் அருள் புரியணும். தேவியின் அருட்கிருபா கடாட்சம். ஏன்னா அம்பாள் வாராகி யாரு? ராஜராஜேஸ்வரியின் படை தளபதி, அன்னை ராஜராஜேஸ்வரியின் சேனை தளபதி. தளபதி முன்ன வந்தா தானே ராஜராஜேஸ்வரி மகாராணி பின்னாடி வருவா. அந்த பராசக்தி படை தளபதியா முன்னின்று இப்போ எல்லா ஆட்சிகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறா. அவளோட ஆட்சி மேலோங்க மேலோங்க பின்னின்று ராஜராஜேஸ்வரி அன்னை ஸ்ரீவித்யா பூர்ண மகாதேவதையோட அனுகிரகம்
கூடிய விரைவில் இந்த பாரதமெங்கும் இந்த உலகமெங்கும் மறு உயிர் பெற்று ஸ்ரீவித்யா பூஜைகளானது தீர்க்கமர அனைவராலும் வழிபடப்படும். குருமார்கள் அனைவரும் ஆசி வழங்க நமது சங்கராச்சாரியார் அவர்களின் ஆசீர்வாதத்தோடு ஸ்ரீவித்யா பீடம் சாரதா பீடத்துல இருந்து ராமானந்த சரஸ்வதி. ராஜபவன்